Hi students, today செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12th மார்ச் 2023 நடந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தான்ப்போ நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை பற்றின ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னையிலிருந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2023க்கான இயற்பியல் விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் வேல்யூபிளான பாயிண்ட்டு, எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் எப்படி உங்களுக்கு மார்க் அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கருப்பு மற்றும் நீல நிற மையினால் எழுதப்பட்ட விடைகள் மட்டும் மதிப்பீடு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், பகுதி 1இல் கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். பகுதி 2, 3 மற்றும் 4இல் உள்ள காரணமறிதல், விளக்குதல், விவரித்தல் போன்ற வினாக்களுக்கு தேர்வர்கள் சொந்த நடையில் கருத்தில் பிழையின்றி எழுதியிருப்பின் மதிப்பெண்கள் வழங்கலாம். கணக்கீடுகளில் சூத்திரம் எழுதாமல் சரியாக பிரதியிட்டு இருந்தால் மற்ற படிநிலைகளில் மதிப்பெண் வழங்குதல் வேண்டும். வரைபட விடையில் கிராஃபில் எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு இவைகளில் இயற்பியல் அளவுகள் குறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளாக் அண்டு ப்ளூ கலர் பெனில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பகுதி 1இல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியாங்கிறதையும் நோட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு பகுதி 2, 3, 4 இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் உங்களோட ஓன் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்ஸ் எழுதியிருக்கலாம். நீங்கள் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த மாதிரி ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டு அதில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த ஸ்டெப்புக்கு மார்க் கொடுக்கணுமோ அந்தந்த ஸ்டெப்புக்கான மார்க்கை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராஃபில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் அந்த ஃபிசிக்ஸ் யூனிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பகுதி ஆல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க்ஸை மட்டும் 2 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. ஏ பார்ட்டு, பி பார்ட் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. ஏ டைப் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பி டைப்பாக இருக்கிறவங்களுக்கு அதே கொஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு கொஸ்டின் ஆர்டர் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு நீங்கள் ஒரு மார்ஜின் போட்டு இ ஆப்ஷன் அப்படின்னா இ அந்த மாதிரி எழுதிட்டு இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸையும் அதுக்கான ஆன்சர்ஸையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதணும். வாங்க நம்ம இப்போ கொஸ்டின்ஸும் ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். பார்ட் 3 இயற்பியல் ஃபிசிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 70 மார்க்குக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே அனைத்து வினாக்களும் சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். அச்சுப்பதிவில் குறியிருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் சரியாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களோட எக்ஸாம் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம், இமீடியட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நீலம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும்
அடிக்கோடிடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். படங்கள் வரைவதற்கு பென்சில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் தான் அண்டர்லைன் பண்ணணும். இமேஜஸ் டயக்ராம்ஸ் வரைகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 15 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 15 மார்க்குக்கு இது நடக்கும். கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே ஆன்சர் கீ பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆன்சர் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், அதுக்கான ஆன்சர் அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாம்டா ஏ அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் மற்றும் லாம்டா பி அலைநீளம் கொண்ட ஃபோட்டான் ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்றிருப்பின் அலைநீளங்கள் லாம்டா இ மற்றும் லாம்டா பி இடையிலான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா இ ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், 2 போலராய்டுகளின் பரவு அச்சுக்கள் ஒன்றுக்கொன்று 30 டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ள நிலையில் ஐ செறிவு கொண்ட தளவிளைவு அற்ற ஒளி முதல் போலராய்டின் மீது விழுகின்றது. இரண்டாவது போலராய்டில் இருந்து வெளியேறும் ஒளியின் செறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/8 ஐயா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், மின்காந்த அலையின் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு 3 × 10⁻⁶ டெஸ்லா எனில் அதன் மின்புலத்தின் மதிப்பு என்ன, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 900 V/m⁻⁻1 இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின், பின்வரும் மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1.0 ஆம்பியர் எனில் மின்தடை Pயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ்? ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டும் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Pக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஒரு கார்பன் மின்தடையாக்கியின் மின்தடை மதிப்பு 47 ± 4.7 கிலோ ஓம் எனில் அதில் இடம்பெறும் நிறைவளையங்களின் வரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆர்டரில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளி, இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், சிக்ஸ்த் கொஸ்டின், ஹைட்ரஜன் அணுவில் இரண்டாவது சுற்றுப்பாதையில் எங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம் h/π. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், யங் இரட்டை பிளவு ஆய்வில் பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு இருமடங்காக்கப்படுகிறது. திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்க வேண்டுமெனில் பிளவுகளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு d எவ்வளவு இருக்க வேண்டும் கேட்குறாங்க. 2d டிஸ்டன்ஸாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று V மின்னழுத்த வேறுபாட்டில் Q அளவு மின்னோட்டம் கொண்ட மின் துகளை சேமிக்கின்றது. தட்டுகளின் பரப்பளவும் தட்டுகளுக்கு இடையேயான தொலைவும் இருமடங்கானால் பின்வருவனவற்றுள் எந்த அளவு மாறுபடும்னு கேட்டிருக்காங்க. எந்த அளவு மாறுபடும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் அடர்த்தி. அடுத்து பாருங்கள், 9th கொஸ்டின், V = VI என்ற திசைவேகத்துடன் மின்காந்த அலை ஒரு ஊடகத்தில் பரவுகின்றது. இவ்வலையின் மாறுதிசை மின்புலம் y அச்சின் திசையில் இருந்தால் அதன் மாறுதிசை மின்புலம் டேஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுதிசை காந்தப்புலம் டேஸில் இருக்கும் அப்படின்னா மின்புலம் y அச்சில் இருந்துச்சுன்னா காந்தப்புலம் z அச்சில் தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், காற்றிலிருந்து ஒளி விலகலின் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்தியமான பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 30 டிகிரி. செலர் டயோடின் முதன்மை பயன்பாடு என்ன அப்படின்னா மின்னழுத்த சீரமைப்பான் தான். கரெக்ட். T என்ற கணத்தில் ஒரு சுருளோடு தொடர்புடைய பாயம் Φ(b) = 15t² - 50t + 250 என உள்ளது. t = 3 செகண்டில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், டைய காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தண்ணீர். அறை வெப்பநிலையில் சிலிக்கான்
விலகப்பட்ட ஆற்றல் இடைவெளியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ரோபோக்களில் தசைக்கம்பிகள் உருவாக்க பயன்படும் உலோக கலவை என்னன்னு கேட்டிருக்காங்க. வடிவ நினைவு உலோக கலவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த 15 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டினும் ஆப்ஷனும் அதுக்கான ஆன்சரும். ஓகேவா? சைடில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எழுதின பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு 2 சைடும் பப்ளிக் ஆன்சர் ஷீட்டில் மார்ஜின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெளியே மார்ஜினுக்கு வெளியே கொஸ்டின் நம்பர் போடணும். ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஆப்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுக்க எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். எந்தெந்த பாயிண்டெல்லாம் வேல்யூபிளான பாயிண்ட்டு, எந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது பாருங்கள், பகுதி 2. அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் எழுதலாம். 6 2 12 மார்க்கு. உங்களுக்கு வந்துட்டு அதில் கொஸ்டின் நம்பர் 24 மட்டும் என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்புலம் வரையறுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எழுதினா போதும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பகுதி 2, ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லிட்டு வினா எண் 24 கட்டாயம் விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தான். மின்புலம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா டெஃபினிஷன் தெரியும். Q மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின்துகளால் R தொலைவில் உள்ள புள்ளி Pயில் மின்புலம் என்பது அப்புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசையே ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெஃபினிஷனாக படிச்சிருப்போம். இந்த டெஃபினிஷனை கரெக்டாக எழுதிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்கு. இதில் எந்த வேர்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நேர் மின்னூட்டம் உணரும் விசை, அந்த வார்த்தை கரெக்டாக நீங்கள் எழுதுகிற ஆன்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கே 2 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், E is equal to F/Q0ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா E is equal to K into Q divided by R square into R capன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா Q divided by 4πε0 R square into R cap. இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீ இதை கரெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் எழுதினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Q காரணி இல்லைன்னா தரக்காரணி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. Q காரணி இல்லைன்னா தரக்காரணி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைரெக்டாகவே டெஃபினேஷன் படிச்சிருப்போம். Q காரணி என்பது கம்பிச்சுருள் அல்லது மின்தேக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தகவு என வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாகவே உங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ Q காரணி இஸ் ஈக்குவல் டு ஒத்ததிர்வின் போது L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை என்ன அப்படின்னா செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு. இது எழுதினீங்கனாவே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிற மாதிரி டெஃபினிஷன் எழுதினா 2 மார்க்கு, அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி அந்த ஃபார்முலாவை எழுதினீங்கனாலும் 2 மார்க்கு. அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா Q is equal to 1/R into root of L/Cன்னு படிச்சிருப்பீங்க. அதை எழுதினீங்கனாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இதில் எந்த பாயிண்ட்டை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயின். ஓகேவா? இந்த வார்த்தைக்கு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ பேப்பர் வேல்யூவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூ பண்ணிவிட்டு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்பியர் சுற்று விதியை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆம்பியர் சுற்று விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மூடிய சுற்று வளைவின் மீதுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு சுற்று வலையினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் μ0 மடங்கிற்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். க்ளோஸ்ட் இன்டகரல் பீட்டா டு dl is equal to μ0 I
அப்படின்ட்டு மூடப்பட்ட அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க்கு, கீழே இருக்கிற இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினேஷனை எழுதிட்டு அந்த டெஃபினேஷனுக்கான ஃபார்முலாவும் கூடவே எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வைரத்தோட ஜொலிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க 19 கொஸ்டினாக. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா வைரத்தில் இருக்கக்கூடிய முழு வகை எதிரொலிப்பு நிகழ்வதனால தான். கரெக்டு. ஸோ அந்த வேர்டுக்கு மட்டும் உங்களுக்கு 1 மார்க்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எண்ணுக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க 2.417 அப்படின்ட்டும். அப்படி இல்லை அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி இஸ் ஈக்குவல் டு 24.4 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, 4 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க்கும், அந்த முழு எதிரொலிப்புக்கும் என்ன அப்படின்னா 1 மார்க். இந்த ரெண்டையும் எழுதினீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சம்மு. இந்த சம்மில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறுக்கீட்டு விளைவு வடிவமைப்பில் இரு அலைகளின் செறிவுகளுக்கு இடையேயான விகிதம் 36:1 எனில் குறுக்கிடும் இரு அலைகளின் வீச்சுகளுக்கு இடையேயான விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வீச்சுகளுக்கு இடையேயான விகிதம் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா செறிவுகளுக்கு இடையேயான விகிதம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஸோ I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டென்சிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, செறிவு கொடுத்துட்டாங்க, வீச்சு கேட்குறாங்க. அப்போது I1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A1 ஸ்கொயர், I2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எழுதினீங்க அப்படின்னாவே என்ன அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க். ஓகேவா? இதை எழுதினீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குதுல்ல இந்த டெஃபினிஷன். ஓகேவா? I1 by I2 is equal to A1 square divided by A2 square. ஓகேவா? ஸோ இது எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து A1 by A2 is equal to root of I1 by I2. இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ root of 36 divided by 1, 36க்கு ரூட் எடுத்திங்க அப்படின்னா 6, 1க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 ஆஃப் மார்க் மொத்தம் என்ன அப்படின்னா 2 மார்க். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர்ஸ் டைரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் அந்த மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்குது இல்லையா ஸ்க்ரீனு தெரியுதுல்ல, இந்த மெத்தடை பார்த்தும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஸோ இதில் எந்த மெத்தட் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றலை அந்த உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன, இல்லை வெளியேற்ற ஆற்றல் வரையறை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த டெஃபினிஷன் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1.5 மார்க்கும் அதனோட எஸ்ஐ யூனிட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1/2 மார்க்கும் கொடுத்து மொத்தம் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரான் வோல்ட் ஆர் ஜூல் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் அரை மார்க். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா π0 இஸ் ஈக்குவல் டு h/μ0 அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இந்த டெஃபினேஷனுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு என்ன அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கதிரியக்க செயல்பாடு என்றால் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா சிதைவு வீதம் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாடியில் சிதைவடையும் அணுக்களின் எண்ணிக்கை கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம் எனப்படும். இதனோட அலகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெக்கரல் அல்லது கியூரி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினேஷன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க்கு, அதுக்கு யூனிட் எழுதினீங்க அப்படின்னா 1/2 மார்க். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கிறதுலையே இந்த மாதிரி இந்த ஃபார்முலா R is equal to R0 e power minus lambda tன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னாவே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முழு அலை திருத்திக்கான சுற்று வரைபடம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மின்சுற்று படத்தை பென்சிலில் அழகாக வரைஞ்சிட்டு அதில் என்னென்ன பாட் இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும்.
இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கம்பல்சரி கொஸ்டின் 24வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பிச்சுருளின் மின்தடை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓம் மற்றும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.004 பர் டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனோட மின்தடை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். RT இஸ் ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா இன்ட்டு T - T0 நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா எழுதினீங்க அப்படின்னா ஒரு மார்க்கும், அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஆஃப் மார்க்கும், ஃபைனலாக ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆஃப் மார்க்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக இப்படி தான் 2 மார்க் உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பார்ட் 3 உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுலேயே ஏதேனும் 6 வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்தா போதும். இதில் கொஸ்டின் நம்பர் 33 வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு 25th கொஸ்டின்னு. 25th கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா? மின் அழுத்தம்னா நமக்கு தெரியும், V is equal to Q divided by 4πε0 Rங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மின் அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே எழுதணும். அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? முடிவிலா தொலைவிலிருந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Q மின்னூட்டம் கொண்ட ஒரு நேர்மின் துகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நகர்த்த செய்யப்படும் வேலையை நம்ம மின்னழுத்தம் எழுதுவோம். ஸோ மின்னழுத்தம் எழுதிட்டுங்க பாருங்கள், படம் போட்டிருக்கணும், ப்ளஸ் அதுக்கான விளக்கம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கும். இந்த ஃபார்முலா V is equal to மைனஸ் என்ன இன் R to infinity Q divided by 4πε0 R square into R cap into dr எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக Q divided by 4πε0 R எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கு. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க். அடுத்தது பாருங்கள், 26வது கொஸ்டின். கிச்சாஃபோட 2 ரூலும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கிச்சாஃபோட முதல் விதி எழுதினீங்க அப்படின்னா 1.5 மார்க்கும், 2வது விதி எழுதினீங்க அப்படின்னாலும் 1.5 மார்க், மொத்தம் உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விதிக்கு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா மார்க். அடுத்தது பாருங்கள், 27வது கொஸ்டின். கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும். ஓகேவா? ஸோ கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா பக்க இணைப்பில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு குறைந்த மின்தடையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இணைப்போம், இணைத்தடமாக. ஸோ அந்த வேர்டு எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. இதுதான் மெயின். அடுத்தது அந்த சர்க்யூட் படம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆஃப் மார்க்கு, 1.5 மார்க் ஆச்சு. அதுக்கு மேலே கீழே அந்த டெஃபினிஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் அப்படின்னா ஒரு மார்க்கு. S is equal to IG divided by I minus IG into RG வரை. அப்படி இல்லை அப்படின்னா IG is equal to S divided by S plus RG into I இது எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க், மொத்தம் உங்களுக்கு 2.5 மார்க்கு. கீழே பாருங்கள், இதுலேருந்து என்ன எடுத்துருப்பாங்க அப்படின்னா R equivalent is equal to RGS divided by RG plus S இது எழுதிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் மார்க். ஓகேவா? இதுதான் மெயின். இதில் இருக்கிற எந்த வேர்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்க்கு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மார்க்கு. அடுத்தது பாருங்கள், என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்துங்க. 28வது கொஸ்டின். ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுருள் உள்ளடக்கிய பரப்பு மாற்றுறோம் அப்படின்னா மின்னியக்கு விசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதே டைட்டிலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த இமேஜ் கரெக்டாக வரைஞ்சிருக்கணும். வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கும், அதுக்கான விளக்கம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கும். அதே மாதிரி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கணும். d/b divided by dt is equal to BLV. அப்படி இல்லை அப்படின்னா எப்சிலான் is equal to BLV அப்படின்னு எழுதியிருக்கணும். இதை எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க், மொத்தம் உங்களுக்கு 3 மார்க் வரும்.
அடுத்தது பாருங்கள், ஃப்ரான்கோவர் வரினா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரான்கோவர் வரின்னு எது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய நிறமாலையில் காணப்படக்கூடிய கருங்கோடுகளை ஃப்ரானஃபர் வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரானஃபர் வரிகளுக்கான டெஃபினிஷன் எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க்கும். கீழே இருக்குது இல்லையா, பல்வேறு பொருட்களின் உட்கவர் நிறமாலைகளை சூரிய நிறமாலையினுள் ஃப்ரானஃபர் வரிகளுடன் ஒப்பிட்டு சூரிய வளிமண்டலத்தில் காணப்படும் தனிமங்களை கண்டறியலாம். இதுக்கு என்ன அப்படின்னா 1 மார்க். மொத்தம் உங்களுக்கு 3 மார்க். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மின்தடை கண்டுபிடிக்கணும். மின்தடை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கும். அதுக்கப்புறம் மின்னோட்டம் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கும். கடைசி ஆன்சர் வகுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். மொத்தம் 3 மார்க்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஊடகத்தின் ஒளிப்பாதை என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வரையறுக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா இது என்ன அப்படின்னா, அந்த டெஃபினிஷன் எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஊடகம் ஒன்றில் ஒளி d தொலைவை கடக்க எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதே நேர இடைவெளியில் வெற்றிடத்தின் வழியே ஒளி கடந்து செல்லும் தொலைவு ஊடகத்தின் ஒளிப்பாதை என வரையறுக்கப்படுகிறது. இது எழுதுனீங்க அப்படின்னா 1.5 மார்க்கு. அதுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், d dash is equal to nd அப்படின்ட்டு இதுக்கு 1/2 மார்க்கு. மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 2 மார்க் ஆச்சு. அந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே எழுதணும். dனா என்ன, என்னன்னா என்ன, d டேஷ்னா என்னன்னு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க். அடுத்தது பாருங்கள், ஒளிமின் விளைவு விதிகள் எழுதணும். ஒளிமின் விளைவு விதிகளில் ஏதாச்சும் 3 விதி 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மார்க்கு. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 3 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 33 கம்பல்சரி கொஸ்டின். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியேற்ற ஆற்றல். ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ யுரேனியம் 1 கிலோவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மார்க். அடுத்தது Q is equal to ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. ஃபைனலாக ஜூல் அலகில் ஆன்சரை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். மொத்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் இந்த கால்குலேஷனுக்கு. அடுத்தது பாருங்கள், பகுதி 4 உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்னு பாருங்கள். 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34th கொஸ்டின். என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு அல்லது கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது அல்லது அது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள், கூலும் விதி எழுதிட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஸோ அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிலைமின்னியலின் கூலும் விதியை கூறுக. அடுத்தது 2வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அல்லது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃப்ளியூ முறையை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எப்படி எழுதலாம் ஆன்சர், எந்தெந்த பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கூலும் விதி எழுதிட்டு அதுக்கான டெஃபினிஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். ஓகேவா? இல்லை நீங்கள் கூலும் விதி F is equal to Q1 Q2 F directly proportional to Q1 Q2 divided by 4πε0 r². ஓகேவா? இது எழுதிருந்தீங்க அப்படின்னாவே Q1 Q2 divided by r² directly proportional to Fன்னு எழுதிருந்தீங்கன்னாவே 2 மார்க் 1 மார்க்கும். விதி எழுதினீங்க அப்படின்னா மொத்தமாக 2 மார்க் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1வது இதுக்கு 2 மார்க்கும், கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அந்த வேறுபாடு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 3 மார்க்கும். 3 பாயிண்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க். மொத்தம் 5 மார்க். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிலியோ முறைக்கு அந்த படத்தை வரைஞ்சி அதுக்கான விளக்கம் எழுதி இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷன் எழுதியிருக்கணும். இது எல்லாத்துக்கும் இது வரைக்கும் எழுதினீங்க அப்படின்னா ஒரு மார்க். மொத்தம் 5 மார்க். அடுத்தது பாருங்கள், சைக்ளோட்ரான் கேட்டிருக்காங்க. சைக்ளோட்ரானில் அதனோட தத்துவம் எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க்கு. அந்த படம் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு. ப்ளஸ் அமைப்பும் செயல்பாடும் விதமும் எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க்கு. அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலா வரைக்கும் நீங்கள் டெஃபினேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கும். ஃபைனலாக இது வரைக்கும். ஓகேவா? T is equal to 2πm divided by BQ அது வரைக்கும் எழுதினீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க். மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது பாருங்கள், அதுக்கு அல்லது கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு.
ஓகே. இதுக்கு அல்லது கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் கொஸ்டின் பார்த்துடலாம். 35ல் என்ன கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் சைக்ளோட்ரானை இயங்கும் முறையை விவரிக்கவும். அடுத்தது பாருங்கள், ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனையை பெறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சைக்ளோட்ரான் தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், அல்லது கொஸ்டினா ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனையை பெறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, சாரி. இங்கே பாருங்கள், இதில் அல்லது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றை பிரிவுக்கான வரைபடம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கும், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கும். ஓகேவா? அடுத்தது இந்த பாதை வேறுபாட்டுக்கான ஃபார்முலா எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. ஓகேவா? ஸோ இதில் அந்த ஒவ்வொன்றுக்கான நிபந்தனை எழுதுறீங்க. முதல் சிறுமத்திற்கான நிபந்தனையும் 2வது சிறுமத்திற்கான நிபந்தனையும் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க்கு. 3வதுக்கும் எண்ணாவதுக்கும் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க்கு. மொத்தம் உங்களுக்கு 5 மார்க். 1 2 3 4 5 மார்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த வேர்டெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளியராக எழுதியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் ப்ளூ தான் நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அழகாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 36th கொஸ்டின். ஆர்எல்சி சுற்று வரைபடம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வரைஞ்சிட்டு அதுக்கான விளக்கம் எழுதணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம கொஸ்டின்னு பார்த்துங்க, தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவிக்கவும். ஓகேவா? அடுத்தது அல்லது கொஸ்டினா எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் சோதனையை விவரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ ஆர்எல்சி தொடர் சுற்று வரைபடம் வரைஞ்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபேஸர் டயக்ராம் கட்டப்படம் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்தது மின்னழுத்தத்திற்கான கோவையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 மார்க்கும். அடுத்தது மின் எதிர்ப்பு இசட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கும். அடுத்தது இந்த tan பையோட வேல்யூ. ஓகேவா? இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. இந்த அல்லது கொஸ்டின் பாருங்கள், டேவிசன் ஜெர்மர் ஆய்வு படம் வரைஞ்சிங்க அப்படின்னா 1 மார்க்கு. அதுக்கு விளக்கம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த வரைபடம் கிராஃப் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு. மொத்தம் எவ்வளோ மார்க் ஆச்சு? 4 மார்க்கு. ஃபைனலாக இந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன 1.67 ஆம்ஸ்ட்ராங் எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கு. அடுத்தது பாருங்கள், 37வது கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 37வதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியை தருவிக்கும் நுண் வடிவத்தை பெறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கொஸ்டின் என்ன அப்படின்னா போர் அணு மாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை வருவிக்கவும். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்னோட்டத்தின் நுண்மாதிரி படம் வரைஞ்சி விளக்கம் வரைஞ்சிங்க எழுதுனீங்க அப்படின்னாவே 2 மார்க்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், அந்த I is equal to dq/dt வரைக்கும் எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க்கும். இல்லை I is equal to NEAVD வரைக்கும் இழுப்பு திசை வேகம் வரைக்கும் எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க்கு. ஃபைனலாக J is equal to சிக்மா இ அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. இப்படி எழுதினீங்க அப்படின்னாவே 5 மார்க்கு. அதுக்கு அல்லது பாருங்கள், போர் அணு மாதிரி படத்துக்கு 1 மார்க்கு. கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 மார்க். அடுத்தது பாருங்கள், 38th கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? மின்காந்த அலையோட பண்புகளை எழுதணும்.
கொஸ்டின் பார்த்துருங்க. ஏதேனும் 4 பண்பு எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க்காக இருக்கும். ஓகே, மின்காந்த அலையின் பண்புகளை கூறுக. அடுத்தது ஊடகம் ஒன்றின் ஒப்புமை காந்த உட்புகுதிறன் 2.5 மற்றும் ஒப்புமை மின் விடுதிறன் 2.25 எனில் அவ்வூடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. அடுத்தது பாருங்கள், தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கி செயல்படுவதை விவரிக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை ஆராய்க. தான் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா போதும். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிரான்சிஸ்டர் பெருக்கி மின்சுற்று படம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? படம் வரைஞ்சிங்க அப்படின்னா 1 மார்க்கு, அதுக்கு விளக்கம் வரைஞ்சிங்க அப்படின்னா 1 மார்க்கு, கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸும் எழுதுனீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கு. இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலோகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த அலையில் ஏதேனும் 4 பண்புகள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 4 மார்க்கு. அதுக்கப்புறம் கீழே ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒளிவிலகல் எண் n=√μr/ε போட்டுட்டு அது 2க்கான வேல்யூவும் போட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அரை மார்க்கு, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா ½ மார்க்கு. அதுக்கு மொத்தம் 1 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி ஆன்சர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த பாயிண்ட்டை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.